கொஞ்சம் பழைய சாதம் மீந்துடுச்சு. இதுக்குள்ள இன்றைக்கி நான் வடகம் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது தண்ணியிலேருந்து இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த சாதத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கலாம். இதை மிக்சியில் ஒரு சுற்றலாம். சாதத்தை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போல் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். போல் ஒரு பிளேட் எடுத்து ஒரு சின்ன கவர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம கையில் குட்டி குட்டியாக வைப்போம். இது போல் நிறையா ஃபுல்லாக வச்சு விட்டுட்டு ஒரு 2 நாளில் நம்ம வடகத்தை பார்க்கலாம். இதில் வச்சாச்சு, 2 தட்டில் வந்துடுச்சு எனக்கு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், காஞ்சிரும். நம்மளோட சோத்து வத்தல் நம்ம காய வச்சுருந்தோம், காஞ்சிடுச்சு. சோத்து வத்தல் செஞ்சுருந்தோம்ல, இப்போ அதை பொரிக்க போகிறேன். நல்லா மொறு மொறுன்னு நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம், சும்மாவும் கூட சாப்பிட்லாம். சோத்து வத்தல் ரெடி.